உங்ககிட்ட ஒரு கேள்வி. சும்மா யோசிச்சு பாருங்க. உங்க கடந்த காலத்துல நடந்த கஷ்டமான விஷயங்கள், வலிகள், வடுகள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு சுவிட்ச் போட்ட மாதிரி அழிக்கிற ஒரு சக்தி கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? கேட்கறதுக்கு ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கலாம். ஆனா இந்த சக்தியோட வீரியத்தை கொஞ்சம் யோசிச்சு பாப்போமா? உங்க வாழ்க்கையில அச்சச்சோ இது மட்டும் நடக்காம இருந்திருக்கலாமேன்னு நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு ரொம்ப வேதனையான பிரேக்கப், இல்லனா ரொம்ப அசிங்கமா போன ஒரு சம்பவம், இல்ல ஒரு பயங்கரமா அதிர்ச்சி கொடுத்த அனுபவம். இது எல்லாமே உங்க மனசுக்குள்ள ஒரு மூளையில உங்களை குடைஞ்சிட்டே இருக்கிற விஷயங்கள். இதெல்லாம் ஒரே நொடியில ஃபியூஸ்னு காணாம போயிட்டா எப்படி இருக்கும்? அது நடக்கவே நடக்காத மாதிரி. அடடா, கேட்கறதுக்கே ஒரு வர மாதிரி இருக்குல்ல? சரி, இந்த ஐடியா ஏன் இவ்ளோ கவர்ச்சியா இருக்குன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் வாங்க. முதல்ல நமக்கு தோன்றது என்னன்னா, அந்த பாரத்துல இருந்து கிடைக்கிற ஒரு விடுதலை தான். வழி இல்லாத ஒரு லைஃப் யாருக்கு தான் வேணான்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. மனசுல இருக்கிற எல்லா பாரமும் இறங்கிடுச்சு. நீங்க செஞ்ச தவறுகள், அதனால வந்த வருத்தங்கள், கஷ்டங்கள் எதுவுமே இல்ல. ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட், ஒரு கிளீன் ஸ்லேட். சூப்பரா இருக்குல்ல? ஆனா எல்லா நல்ல விஷயத்துக்கும் ஒரு விலை கொடுக்கணும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரிதான். இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. அந்த சுதந்திரத்துக்கு பின்னால ஒரு பெரிய வெற்றிடம் ஒளிஞ்சிருக்கு. இங்க பாருங்க, இதுதான் அந்த முரண்பாடு. ஒரு பக்கம் நீங்க ரொம்ப லேசா, ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அதே சமயம் உங்களுக்குள்ள ஏதோ ஒன்னு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு காலித்தனம். ஏன் அப்படி ஒரு வெற்றிடம் உருவாகுது? ஏன்னா நம்ம எல்லாரும் வலினாலே ஒரு நெகட்டிவான விஷயமா தான் பார்க்கறோம். ஆனா அது வெறும் கஷ்டம் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அது ஒரு பாடம். நம்மள நாமளே செதுக்கிறதுக்கு உதவுற ஒரு உளி மாதிரி. ஒவ்வொரு வழியும் நமக்கு ஏதோ ஒன்ன கத்துக் கொடுத்துட்டு தான் போகுது. அப்ப என்ன நடக்கும்? இங்க பாருங்க, இது ஒரு ரொம்ப ஆபத்தான சைக்கிள். நீங்க ஒரு தோல்விய அழிக்கிறீங்க, அதனால அதிலிருந்து கத்துக்கிட்ட பாடத்தையும் இழந்துடுறீங்க. விளைவு, அதே தப்ப திரும்ப திரும்ப செய்வீங்க. நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லாம போயிடும். இது நம்மள ரொம்ப ஆழமான ஒரு கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. யோசிச்சு பாருங்க, நீங்கன்னா யாரு? உங்க நல்ல நினைவுகள், கெட்ட நினைவுகள், இது எல்லாத்தோட ஒரு கலவைதானே நீங்க. இதுல பாதி நினைவுகளை அழிச்சிட்டா மிச்சம் இருக்கிறது உண்மையிலேயே நீங்களா, இல்ல உடைஞ்சு போன துண்டுகளா? சரி, இது வரைக்கும் இது உங்களை தனிப்பட்ட முறையில எப்படி பாதிக்கும்னு பார்த்தோம். இப்போ இதனால உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னு பார்க்கலாம். நம்மளோட உறவுகள்லாம் எதனால உருவாகுது? நாம ஒன்னா பகிர்ந்துகிட்ட தருணங்களால தான். சந்தோஷம், சோகம், சிரிப்பு, கண்ணீர்னு எத்தனையோ விஷயங்கள். இப்போ அந்த பொதுவான நினைவுகளே இல்லன்னா அந்த உறவுக்கு என்ன அர்த்தம்? உங்க நண்பர்கள், உங்க குடும்பம் எல்லாரும் உங்களுக்கு அந்நியர்கள் மாதிரி ஆயிடுவாங்க. ஓகே, இப்போ இந்த விஷயத்த இன்னும் ஒரு படி மேல கொண்டு போவோம். ஒரு தனிநபர் இல்ல, ஒரு சமூகமே, ஒரு நாடே நினைவுகளை அழிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? யோசிச்சாலே பயங்கரமா இருக்கு. சும்மா யோசிங்க. ஒரு அரசாங்கம் தனக்கு எதிரா நடந்த போராட்டங்களோட நினைவுகளை மொத்தமா வரலாறுல இருந்தே அழிச்சிட்டா. இல்ல ஒரு கிரிமினல் அவங்க செஞ்ச குற்றத்தை அவங்களே மறந்துட்டா. தப்பு செஞ்சுட்டோன்னு ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லைன்னா நீதி, நேர்மை இதுக்கெல்லாம் என்ன மதிப்பு இருக்கும்? கடைசியில என்ன ஆகும்னா, உண்மைங்கிற ஒரு விஷயமே இருக்காது. அது ஒரு ரப்பர் மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உண்மை இருக்கும். எது நிஜம், எது பொய்ன்னே தெரியாத ஒரு குழப்பமான உலகமா மாறிடும். எதை நம்புறதுனே தெரியாது. சரி, இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி மறுபடியும் நம்மகிட்டே வருவோம். வலிய மறக்கிறது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த நினைவுகளோட உண்மையான மதிப்பு என்ன? இந்த ஒரு வரி எல்லாத்தையும் அழகா சொல்லுது பாருங்க. நல்ல தருணங்கள் இன்னும் சிறப்பா தெரியறதுக்கு காரணம் நம்ம மோசமான தருணங்களையும் பார்த்துருக்கோங்கிறது தான். அதாவது இருட்டு இருந்தா தானே வெளிச்சத்தோட அருமை தெரியும், கஷ்டப்பட்டாதானே சந்தோஷத்தோட மதிப்பு புரியும். இப்போ உங்க முன்னாடி ஒரு முக்கியமான சாய்ஸ் இருக்கு. உங்க வழிகளை எல்லாம் அழிச்சிட்டு ஒரு புதுசா ஆனா காலியான ஒரு வாழ்க்கைய வாழ போறீங்களா? இல்ல உங்க வடுக்கள், அது கத்துக் கொடுத்த பாடங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு முழுமையான நீங்களா இருக்க போறீங்களா? இந்த கேள்வி உங்களை யோசிக்க வச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி, உண்மையிலே உங்களுக்கு அந்த சக்தி கிடைச்சா எந்த ஒரு நினைவை அழிப்பீங்க? மறக்காம உங்க பதில கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ஆழமான விஷயங்களை பத்தி பேச நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா கடைசியில நம்மளோட வெற்றிகள் மட்டும் நம்ம கதையை எழுதுறதில்ல, நம்ம தாங்கின வடுகளை தான் நம்மள யாருன்னு இந்த உலகத்துக்கு சொல்லுது. அந்த கடினமான நினைவுகள் தான் நம்மள முழுமையாக்குது.